ஓகே ஹாய். ஸோ இன்றைக்கி ஒரு சீன்ரி பார்க்கலாம் ஆயில் பேஸ்டல்ஸ் வச்சு. ஸோ நீ ஃபஸ்ட்டு நான் ட்ரா பண்ணுறதுக்கு முன்னாடி பென்சில் எரேசர், ஓகே, ஸ்கேல்லாம் வேண்டாம், பென்சில் எரேசர் வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஆயில் பேஸ்டல்ஸ் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. காட்டன் பர்ட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க மிக்சிங்க்கு. ஓகே, ஸோ மவுண்டன்ஸ் ட்ரா பண்ணலாம். ஹாரிசாண்டலாக வச்சுக்கோங்க. ஹாரிசாண்டலாக வச்சுட்டு மவுண்டன்ஸ் வந்துட்டு ஷார்ப்பாக இருக்கணும். நான் நார்மலாக பென்சில் பிடிச்சிக்கேன், லைட்டாக ட்ரா பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு. நான் வந்து உங்களுக்காக டார்க்காக பண்ணுறேன். ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் பாயிண்டடாக வச்சுட்டு இந்த மாதிரி, ஓகே, லைட்டாக வந்து ஷேக் பண்ணிக்கோங்க. ஒரு சைடு வந்து கொஞ்சம் பாயிண்டடாக இருந்துச்சுன்னா லைட்டாக இந்த சைடு இந்த மாதிரி 3 மவுண்டன்ஸ் வந்து வரைஞ்சிக்கோங்க. அந்த மவுண்டனில் பாதி வந்து நீங்கள் இந்த மாதிரி பிரிச்சுக்கோங்க. இங்கேருந்து ஒரு குட்டி மவுண்டன் இப்படி இருக்கிற மாதிரி இருக்கட்டும், இங்கேயும் இப்படி பிடிச்சிக்கோங்க. இந்த மவுண்டனும் இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. இதுவுமே வந்து இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. ஓகே, இப்போ இங்கேருந்து வந்துட்டு லேண்ட்ஸ் வந்துட்டு நம்ம ட்ரா பண்ணலாம். ஓகே, லேண்டு வந்து எப்படி பண்ணலான்னா, இங்கேருந்து ஒரு சைடு இப்படி வருது, இங்கேருந்து ஒன்று இப்படி இருக்குது, இன்னொன்று வந்து இப்படி இருக்குது. ஓகே, அதுக்கப்புறம் இங்கே இன்னொரு வந்து ஒரு லேண்ட் இப்படி இருக்குது, இந்த இடத்துல ஸ்லைடு வருது, இங்கே வந்து ஒரு வீடு. நல்லா பார்த்துக்கோங்க. இங்கே ஜஸ்ட்டு சும்மா ஒரு 4-5 பிரிவு மட்டும் பண்ணியிருக்கேன். பிரிவு பண்ணிவிட்டு இங்கே வந்துட்டு ஒரு வீடு மட்டும் பண்ணிக்கலாம். ஒரு லைன் ஸ்ட்ரைட்டாக போட்டுக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் போட்டுட்டு கொஞ்சம் ஸ்லாண்டிங் ஆக்கிட்டு கீழே வர மாதிரி இங்கேருந்து இது ஸ்ட்ரைட்டாக தான் வரணும். இது ஸ்ட்ரைட்டாக வந்து நம்ம நார்மலாக ஹவுஸ் வரைகிறது தான். பண்ணதுக்கப்புறம் இது ஷேடிங் எல்லாம் அப்புறமா பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஒரு ஹவுஸ் மட்டும்தான் பண்ணியிருக்கிறேன். இந்த இடத்துல கொஞ்சம் புஷ்ஷஸ் மாதிரி எங்கேயும் கொஞ்சம் புஷ்ஷஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல கொஞ்சம் புஷ்ஷஸ் வரைஞ்சிக்கலாம். ட்ராயிங் இது ரொம்ப சிம்பிள் தான், நம்ம ஷேடிங் தான் இதில் வந்துட்டு ரொம்ப முக்கியமாக வரும். ஓகே, இங்கே வந்து ஒரு 2 க்ளவுட்ஸ் மாதிரி வரைஞ்சிக்கலாம். ஓகே, ஸோ இது வந்து இப்போ நம்ம எப்படி கலர் பண்ணுறதுங்கிறது பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து ஆயில் பேஸ்டல்ஸ் வந்து நான் எடுத்துக்கிட்டேன். மவுண்டன் வந்து நம்ம கலர் பண்ணுறதுக்கு நான் 3 ப்ளூ ஷேட் எடுத்திருக்கேன். ஓகே, ஆமாம், 3 ப்ளூ ஷேட் எடுத்திருக்கேன். கொஞ்சம் அந்த டார்க், இதுக்கு பேர் செருலியன் ப்ளூ. ஓகே, செருலியன் ப்ளூ, அல்ட்ராமரைன், அப்புறம் வந்துட்டு ப்ரூஷியன் சொல்லிட்டு பீலேருந்து இருக்கும். ஓகே, 3 ஷேடு, டார்க்கர், கொஞ்சம் மீடியமாக இருக்கிறது, இன்னொன்று மீடியம். நான் ஸ்கை ப்ளூ வந்து எடுக்கலை. ஓகே, அதுக்குரிய லைட்டர் 4 ஷேடு இருக்கும் நம்மக்கிட்ட. லைட் ப்ளூ வந்து எடுக்கலை. செருலியன் ப்ளூன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும், அதை எடுத்துருக்கிறேன். ப்ரூஷியன் ப்ளூ அதை எடுத்துருக்கிறேன். அப்புறம் இன்னொன்று வந்துட்டு அல்ட்ராமரைன் அதை எடுத்துருக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு ப்ரூஷியன் ப்ளூவால் வந்துட்டு என்ன பண்ணுவேன்னா, இந்த சைட் டார்க்கர் சைடில் இந்த மாதிரி ஷேடு வந்து நம்ம கொடுத்துடணும். ஒரு சைடு நம்ம வந்துட்டு இது க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த ஷேடு வந்துட்டு நீங்கள் கொடுத்துருங்க. எல்லா சைட்லையுமே ஒரு சைடு வந்துட்டு இதை கொடுத்துருங்க. ஒரு சைடு தான் நம்மளுக்கு டார்க்கராக இருக்கும். முக்கியமாக இந்த எட்ஜஸ் இருக்குது இல்லையா, இந்த எட்ஜஸ் வந்துட்டு இந்த சைடு வரணும். இந்த சைடுமே வந்துட்டு இந்த எட்ஜஸ் வந்துட்டு ப்ரூஷியன் ப்ளூவால் ஃபுல்லாக வந்து நீங்கள் கவர் பண்ணிக்கிறீங்க. ஓகே, கவர் பண்ணதுக்கப்புறம் அல்ட்ராமரைன் ப்ளூ அதை எடுத்துக்கோங்க. அதை வச்சுட்டு திருப்பி அது மேலேயே ஷேட் கொடுங்க.
செரிலியன் ஹூ சொன்னேன் இல்லையா, அதை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அங்கங்கே எல்லா இடத்துலையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை 3 ஷேடு வந்துட்டு இதில் மிக்ஸ் ஆகும். ஓகே, இந்த சைடு வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த வச்சுட்டு இந்த செரிலியன் ப்ளூ இருக்குல்ல, அதை வச்சுட்டு இந்த சைடு அவுட்லைனை மட்டும் கொடுத்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த சைடுமே வந்துட்டு அந்த மவுண்டனை வந்து லைட்டாக கலர் கொடுத்துட்றீங்க. கவனம், ஆயில் பேஸ்டல் இது மேலே கையை வச்சுட்டிங்கன்னா ஸ்மட்ஜ் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ ஸ்மட்ஜ் பண்ணக்கூடாது. அதுதான் நம்மளோட லைட்டாகவே பண்ணுங்கள். ஓகே, நம்ம கலர்ஸ் வந்து மிக்ஸ் பண்ணுறோம் இல்லையா, ஸோ லைட்டாக பண்ணுங்கள். இந்த இடம்லாம் கொஞ்சம் ஒயிட்டாகவே இருக்கட்டும். ஸ்கை ப்ளூ இருந்துச்சுன்னா ஸ்கை ப்ளூ வச்சு லைட்டாக அங்கங்கே ஃபுல்லாக வந்து ஷேட் பண்ணாமல் அங்கங்கே வந்துட்டு, ஏன்னா அங்கங்கே இது ஒயிட்டாக தான் இருக்கணும். ஓகேவா, ஒயிட்டை வச்சு கொஞ்சம் நடுவில், அது அப்புறம் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த இதை வந்து ஸ்மட்ச் பண்ணணும். காட்டன் பட்ஸ் வச்சுருந்தீங்கன்னா காட்டன் பட்ஸ் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு 2 சைடில் நம்ம வேறு வேறு மாதிரி மிக்ஸ் பண்ணுவோம். ஸோ இந்த சைடில் வந்துட்டு என்ன பண்ணணும்னா, லைட்டாக ரொம்ப டார்க்காக இல்லாமல் சர்க்குலர் மோஷனில் வந்து நீங்கள் சுற்றணும். சர்க்குலர் மோஷனில் பண்ணையில் வந்துட்டு கலர்ஸ் வந்துட்டு அதுவாகவே ஸ்மட்ச் ஆயிடும். கையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, பட் இதில் வந்து இன்னும் ஈஸியாக ஸ்மட்ச் ஆயிடும். நம்ம ஃபுல்லாக வந்து இதை வந்துட்டு ஃபுல்லாக வந்து கலர் பண்ணல, அங்கங்கே வந்து கலர் வந்து விட்டுருக்கோம். முக்கியமாக இந்த பார்டர்ஸ் இருக்குது இல்லையா, அதெல்லாம் வந்து நீங்கள் நல்லாவே ஸ்மட்ச் பண்ணணும். அதுபோல் டார்க்கர் சைடை வந்து ஃபஸ்ட்டு நம்ம நல்லா ஸ்மட்ச் பண்ணிடலாம். அப்புறம் வந்து லைட்டர் சைடை ஸ்மட்ச் பண்ணலாம். நான் சர்க்குலர் மோஷனில் தான் ஸ்மட்ச் பண்ணுறேன். நான் யூஸ் பண்ணுறது வந்துட்டு கேட்ரிட்ஜ் 150 GSM கேட்ரிட்ஜ் புக், கேட்ரிட்ஜ் பேப்பர் புக்ஸ். ஓகே, ஸோ கொஞ்சம் அதில் வந்துட்டு டெக்ஸ்சர் வந்து தெரியும். இப்போ நீங்கள் ஐவரி ஷீட்ஸ் அதில் பண்ணிங்கன்னா வந்துட்டு நல்ல ஸ்மட்ச் ஆகிடும். கலர் வந்து ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகும். கேட்ரிட்ஜில் வந்து மிக்ஸ் ஆகாது, நம்மளுக்கு டெக்ஸ்சர் கொடுக்கும். ஃபுல்லாக மிக்ஸ் ஆனாலுமே டெக்ஸ்சர் கொடுக்கும். இந்த மாதிரி டெக்ஸ்சர் கொடுக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு இந்த பேக் சைடு இருக்குது இல்லையா, இதை வச்சுட்டு நீங்கள் பிளெயினாக இருக்கிற சைடில் வந்துட்டு அந்த லைன்ஸு இங்கேருந்து இந்த சைடும் நம்ம ஸ்மட்ச் பண்ணி விட்டுடலாம். இந்த சைடு வந்து கொஞ்சம் லைட்டராக தான் இருக்கும். ஓகே, பார்த்தீங்கன்னா இந்த இடம் எல்லாமே மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணுவேன், நான் ஒயிட்டை வச்சு கொஞ்சம் வந்துட்டு நம்ம ஷேடிங்ஸ்லாம் கொடுத்துடலாம். ஓகே, இப்போ இந்த இடத்துல அங்கங்கே அந்த ஒயிட் லைன்ஸ் மாதிரி லைட்டாக போட்டுட்டிங்கன்னா நான் கையிலே லைட்டாக உள்ளே வந்து லைட்டாக தான் ஆட் பண்ணியிருக்கிறேன். இங்கேயுமே கொஞ்சம் ஒயிட்டு கலந்து விட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு கொஞ்சம் மவுண்டன்ஸ் வந்துட்டு நல்லாயிருக்கும்.
கீழே மட்டும் நான் ஸ்கை ப்ளூவால் கொஞ்சம் லைட் பண்ணிக்கிறேன். அங்கே கொஞ்சம் லைன்ஸ் மாதிரி லைட் ப்ளூவால் வந்துட்டு போட்டு விட்டுறேன். ப்ரொப்ரூஷன் ப்ளூவால் இந்த சைடு மவுண்டனில் கொஞ்சம் டெப்த் க்ரியேட் பண்ணுறேன். இந்த மாதிரி டெப்த்தை க்ரியேட் பண்ணிட்டா இந்த இடம் ஓகே. ஸோ நம்மளோட மவுண்டன்ஸ் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு கீழே இருக்கிற புஷ்ஷஸ் இதெல்லாம் நம்ம இது பண்ணோம். ஆஸ் யூஷுவல் தான். இப்போது ஆலிவ் இது சாப் க்ரீன் வந்து இருக்கும். சாப் க்ரீன் யூஸ் பண்ணிக்கோங்க. சாப் க்ரீன் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் கிராஸஸ்க்கு, இந்த ட்ரீ பேஸஸ்க்கு, இதுக்கு எல்லாமே வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். நான் புஷ்ஷஸ் எதுக்குமே வந்துட்டு அவுட்லைன் வந்துட்டு சாப் க்ரீனாலேயே கொடுத்துட்றேன் எல்லாத்துக்குமே. ஸோ இது வந்து இப்போ நான் இதை வந்து கொடுத்துருக்குறேன். இங்கேயும் கொஞ்சம் புஷ்ஷஸ் கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுது. அதனால நான் இப்படி புஷ்ஷஸ் கொடுத்துருக்கேன். ஓகே, இந்த இடத்துலையும் கொஞ்சம் புஷ்ஷஸ் மாதிரி கொடுத்துருக்கேன். இந்த இடமும் கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா சாப் க்ரீனை வச்சே லைட்டாக வந்துட்டு கீழே ஷேடு வந்து கொடுத்துறேன். கீழே இருக்கிற ஷேடு வந்துட்டு நான் கொஞ்சம் டார்க்காக தான் வைக்கணும். அதனால் வந்துட்டு சாப் க்ரீனை வச்சு இங்கெல்லாம் கொடுத்துட்றேன். கொடுத்ததுக்கப்புறம் வந்துட்டு டீப் க்ரீன் எடுத்து அது மேலே லைட்டாக அதையும் கொடுத்துட்றேன். இப்போ வந்து லைட் க்ரீனை வச்சுட்டு இந்த இடம்லாம் வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். ஓகே, புஷ்ஷஸ் வந்துட்டு மெயின் என்னோடது வந்துட்டு இதில் வந்துட்டு டார்க்காக தான் இருக்கணும் அப்படின்ட்டு நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ டார்க்காகவே நான் வச்சுக்கிறேன். இங்கே மட்டும் புஷ்ஷஸ் வந்து கொஞ்சம் லைட்டாக இருக்கணும். ஸோ இதில் வந்து கொஞ்சம் எல்லோவும் ஆட் பண்ணுவேன். அதே மாதிரி இந்த இடத்துல கொஞ்சம் இந்த க்ரீன் ப்ளஸ் எல்லோ வந்து ஆட் பண்ணணும். இந்த புஷ்ஷஸ் வந்துட்டு நான் இப்படி தான் பண்ணியிருக்கேன். ஸோ இது பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு அதுக்குரிய இங்கே முன்னாடியும் வெறும் லைட் க்ரீனும் எல்லோவும் கொடுக்கலான்ட்டு இருக்கேன் இந்த இடத்துல. இந்த இடம்லாம் வந்துட்டு நான் நானே லைட்டாக அந்த மாதிரி கொடுத்துக்கிறேன். ஓகே ஓகே, இப்போ எல்லோ வந்துட்டு என்ன பண்ணுறேன்னா இந்த புஷ்ஷஸ் இருக்குது இல்லையா, அது மேலெலாம் கொஞ்சம் எல்லோவை கொடுத்துட்டு இந்த ஹவுஸ்கிட்டையும் கொஞ்சம் இந்த மாதிரி எல்லோ வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். இந்த கிராஸ்லேயுமே வந்துட்டு மேலாப்பில் மட்டும்தான் வந்துட்டு நான் எல்லோ கொடுக்குறேன். எனக்கு கீழெல்லாம் எல்லோலாம் வேண்டாம். அதான் இந்த இடம்லாம் எப்படி இருக்குது அப்படின்னா வந்துட்டு சன்ரைஸ் பட்டுட்டு கொஞ்சம் வெளிச்சமாக இருக்கும் இல்லையா, அந்த இடத்த மாதிரி இது இருக்கும். இப்போ வந்து க்ளீனானது இதை எடுத்து போட்டுருங்க. க்ளீனான க்ளீனான பட்ஸ் வச்சுட்டு இதை வந்து நல்லா சர்க்குலர் மோஷனில் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி சேம் மெத்தடில் வந்துட்டு டார்க் ஏரியாவை வந்து ஃபஸ்ட்டு பண்ணிக்கோங்க. புஷ்ஷஸில் எந்த மாதிரி ஷேப்பில் பண்ணீங்களோ அந்த ஷேப்புக்கே வந்துட்டு ஸ்மச் பண்ணிக்கோங்க.
கொஞ்சம் உள்ளே இழுத்தீங்கன்னா அந்த வந்துட்டு ஷேடிங்ஸ் கரெக்டாக வரும். இப்போ வந்து திருப்பி க்ளீனான சைடில் வந்துட்டு கீழே இருக்கிற சைடையுமே வந்துட்டு நான் ஸ்மச் பண்ணி விட்டுறேன். கொஞ்சம் கை வலிக்கும், விட்டு விட்டு பண்ணுங்கள். ரொம்ப டார்க்காலாம் எடுத்துடாதீங்க. லைட்டாக தான் ப்ரெஷர் போட்டு வந்துட்டு ஸ்மச் பண்ணணும். இல்லாட்டினா எல்லா கலரும் பேப்பரோட கையில் வந்துடும். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல கலர் வந்து மிக்ஸ் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ ஒரு க்ளீனர் சைடு வச்சுட்டு இந்த சைடுமே வந்துட்டு எல்லோ இதெல்லாம் லைட்டர் இதை பண்ணோம் இல்லையா, அதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். கலர் வந்து பத்தலை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் திருப்பி வந்து கொஞ்சம் கலர் பண்ணிவிட்டு வேணால் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இதுவும் ஆயிடுச்சு. இப்போ இங்கே இந்த லைட்டர் ஏரியா ஹவுஸ் கிட்டலாம் இருக்குது இல்லையா, அங்கேயுமே வந்துட்டு கொஞ்சம் ஸ்மச் பண்ணிக்கலாம். ஓகே, ஆயிடுச்சு. இப்போது பிளாக் வச்சு, ஓகே ப்ரௌன் இருக்குது, பிளாக் வச்சு, இது எதுவுமே வந்துட்டு பென்சில் எதுவுமே யூஸ் பண்ணல, இதான் யூஸ் பண்ணுறோம். பிளாக்கை வச்சுட்டு நான் என்ன பண்ணுறேன்னா கொஞ்சம் அந்த டெக்ஸ்சருக்கு லைட்டாக அந்த புஷ்ஷஸ் பண்ணோம் இல்லையா, அந்த இடத்துல கொஞ்சம் புஷ்ஷஸ் இருக்கிற மாதிரி அந்த மாதிரி பண்ணுறதுக்காக இந்த மாதிரி லைட்டாக புஷ்ஷஸ்க்கு பண்ணி கொடுத்துருக்கோங்க. கீழே வந்து அந்த லைன் அதை வந்துட்டு லைட்டாக பண்ணிக்கோங்க. ரொம்ப லைட்டாக தான் பண்ணணும். ஆயில் பேஸ்டல் பிளாக் வந்து பளிச்சுன்னு வரும், அதனால ரொம்ப லைட்டாக அந்த அவுட்லைனுமே வந்துட்டு ரொம்ப லைட்டாக வந்துட்டு பண்ணணும். ப்ரெஷரே இருக்கக்கூடாது கையில். அவ்வளோதான். இதை வந்து ஸ்மச் பண்ண மாட்டோம், விட்டுருவோம். இப்போ ஹவுஸ் பண்ணிக்கலாம். ஹவுஸில் வந்துட்டு மேலே இருக்க ஷேடு வந்துட்டு நான் ப்ரௌன் இங்கே கொடுத்துக்கிறேன், இந்த ஓரமும் ப்ரௌன் கொடுத்துக்கிறேன். ஓகேவா, ப்ரௌன் கொடுத்துட்டு ஆரஞ்சு எடுத்துக்கிறேன். ஆரஞ்சை வச்சு கீழேருந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். எனக்கு கதவுமே நான் ஆரஞ்சே வச்சுக்கிறேன். அப்புறம் என்கிட்ட க்ரே இருக்குது. ஸோ க்ரே வச்சுட்டு இந்த கதவுக்கு செவர் இதெல்லாம் கொஞ்சம் பாதி இந்த மாதிரி அதை வந்து பண்ணிக்கலாம். ஸ்மச் வச்சு செவர்கிட்ட இருக்குது இது இல்லையா, செவர் அதெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக ஸ்மச் பண்ணி விட்ருங்க. அப்புறம் கதவும் நீங்கள் போட்ட மேலே ஹவுஸும் அதையும் நீங்கள் ஸ்மச் பண்ணிடுங்க நல்லா. எல்லாமே ஒவ்வொரு பட்டும் ஒவ்வொரு கலருக்கு போகும்போது பட்ஸ் வந்து க்ளீனாக இருக்கணும், அதை பார்த்துக்கோங்க. இப்போ இங்கேயுமே நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா பிளாக்கை வச்சு லைட்டாக இந்த மாதிரி லைன் கொடுத்துட்டிங்கன்னா நீட்டாக அதுவே ஆகிடும். எல்லாமே இந்த தடவை வந்து ஆயில் பேஸ்ட்டில் தான் பண்ணோம், நம்ம பென்சிலில் எதுவுமே யூஸ் பண்ணல. நான் அந்த அவுட்லைன் இருக்கிற இடத்துல பிளாக் பண்ணோம் இல்லையா, அந்த இடத்த மட்டும் லைட்டாக வந்து ஸ்மச் பண்ணி விட்டுருவேன், பார்க்குறதுக்கு கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக தெரியும். ஸோ நம்மளோட ஹவுஸும் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. இந்த ஹவுஸ்க்கு வந்துக்கிட்டு மேலே அந்த கதவு இருக்குது இல்லையா, அதை வந்து லைட்டாக வந்து நான் ரெட்டால் இந்த மாதிரி அதை வந்து கொடுத்துக்கிறேன். இதுக்குரிய இடமுமே வந்துட்டு பேக்ரவுண்ட் வந்துக்கிட்டு நம்மளுக்கு இங்கே ஒரு சன் கூட போட்டுக்கலாம். இங்கேனா நம்ம கொஞ்சம் இது போட்டிருக்கோம் இல்லையா, எல்லோவில் ஆட் பண்ணியிருக்கோம்ல, அப்போ வெளிச்சம் இருந்தால் தான் அந்த எல்லோயிஷாக வந்து வரும். ஸோ அதனால் வந்துட்டு சன் போட்டுக்கலாம். சன்லாம் ஷேடிங்கில் தான் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ சன்னுமே எப்படி அப்படின்னா வந்துட்டு கொஞ்சம் ஆரஞ்ச், ஓகே, இப்படி கொடுத்துட்டு ஃபுல்லாக எல்லோவால் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆரஞ்சு வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும், இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து க்ளவுடு. ஓகே, அப்போ இதை சுற்றி வந்து எப்படி இருக்கும்னா கொஞ்சம் எல்லோயிஷாக தான் இருக்கும். ஸோ இந்த லைன்ஸ் எல்லாம் வந்து நான் எல்லோவில் போட்டுக்கிறேன். ஓகே, எல்லோவில் போட்டுட்டு லைட்டாக அங்கங்கே கொஞ்சம் ஆரஞ்சும் இருக்கிற மாதிரி. ஓகே, போட்டுட்டு க்ளீனான ஒரு பட்ஸை வச்சுட்டு இதையும் ஸ்மச் பண்ணுங்க. இந்த சைடு தான் இருக்குது எனக்கு, நான் இந்த சைடு க்ளீனாக இருக்குது. ஸோ க்ளீனான பட்ஸை வச்சு இது எல்லாமே கொஞ்சம் சுற்றி எல்லோயிஷாக இருக்கிற மாதிரி ரவுண்டு இதில் வந்துட்டு ஸ்மச் பண்ணி விட்றேன். எனக்கு இந்த கலர் வந்து ரவுண்டாக வேணும். என் கையில் வந்து கலர் இருந்திருக்கு, நீங்கள் அந்த மிஸ்டேக் பண்ணிடாதீங்க. எனக்கு வந்து எல்லோயிஷாக வேணும். ஸோ அந்த எல்லோயிஷ் வந்துட்டு கலர் வர்ற மாதிரி பண்ணிக்கிறேன். ஒயிட்டுமே நீங்கள் எப்போயுமே யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி கலர் இருக்கக்கூடாது. இது இப்படி தொடச்சாலே போயிடும். சரியா? தொடச்சிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் ஒயிட் ஆட் பண்ணிங்கன்னா ஹைலைட் மாதிரி க்ரியேட் ஆகும். க்ளவுட் பண்ணுறதுக்கு ஈஸியான மெத்தட் என்ன அப்படின்னா, செரிலின் ப்ளூவில் அவுட்லைன் வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு லைட் ப்ளூ வச்சுட்டு லைட்டான ஷேடிங்ஸ் கீழே மட்டும் கொடுங்க. அதுக்கப்புறம் க்ளீனான ஒரு பட் வச்சு, நம்மளுக்கு ப்ளூ நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணது இருக்குது. ஸோ அதை வச்சுட்டு வந்துட்டு சர்க்குலர் மோஷனில் உள்கூட்டி கொடுத்தீங்கன்னா ஸ்மஜ் ஆயிடும். இப்போ இதுக்கு வந்துட்டு கொஞ்சம் ப்ளூ ஷேடு இருக்கும். பேக்ரவுண்ட் வந்துட்டு லைட் ப்ளூ ஷேடு. இப்படி தான் இருக்கும். இதோட வந்து நம்மளுக்கு கொஞ்சம் எல்லோயிஷ் ஷேடும் வேணும். ரைட், எல்லோயிஷ் ஷேடும் வேணும். சன்னை சுற்றிலாம் இங்கே வந்துட்டு எல்லோ தான் இருக்குது. ரொம்ப லேசாக வந்துட்டு பண்ணுங்க. இதை வந்துட்டு சும்மா கையால் தேய்ச்சி விட்டுக்கோங்க கலரை. ஜஸ்ட்டு கை வந்து சுத்தமாக இருக்கணும், விரல்லாம் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இந்த இடம் வரையில் வந்துட்டு கொஞ்சம் ஒயிட்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ நம்மளோட வந்து சீனரி வந்து ரெடி ஆயிடுச்சு. இது எனக்கு பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரா பண்ணி எனக்கு அனுப்பிச்சுடுங்க. ஓகே, பாய்.